மானுங்கிறதுல அக்கா எங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு நீ டாக்டர் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லி அங்கேயே இந்த பொண்ணு அட்மிட் பண்ணிட்டு வந்துரு. ஆமா, எதுக்கு இப்ப காவேரி பாக்குறேன்? நான் தான் பாக்குறேன், அதனால தான் சொல்றேன். காவேரி சொன்னானே நான் ஒன்றும் சொல்லியே தாத்தா. ஆனா எனக்கு அது வேற மாதிரி நினைக்க தோணுதுடா. ஹாஸ்பிட்டல் சேர்த்து உறுதியா தான் சொல்றேன். இம்ப்ரூவ்மெண்ட் தானே விஜய்? இப்போ ஒரு மாதிரி கிளம்சியா பாத்தீங்கல்ல, லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ அவங்க முகமே தெரியும். இதுக்கு தான் அவங்க பழகின அட்மாஸ்பியர்ல இருக்கட்டும்னு நான் சொன்னேன். விஜய், ஏதாவது குவரிஸ் இருக்கா? சொல்லுங்க சார். இவங்களை வெயிட்டிங் ஹால் கூட்டிட்டு போயிட்டு நீங்க பக்கத்துலயே இருங்க. ஓகே சார். டாக்டர், நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறேன் டாக்டர். எனக்கு புரியுது டாக்டர். வெண்ணிலா ஸ்பீடா இருக்க என் வைஃபை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல டாக்டர். ரொம்ப கொஸ்டின் பண்றாங்களோ? யோசிச்சு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. உங்க கேஸ்ல வெண்ணிலா உங்களோட எக்ஸன் வேற சொன்னீங்களா? சோ இருக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என் மேல எப்படிலாம் டவுட் வரும்னு தெரியும். அப்படி யோசிக்கிறப்பவே பிபி எகிரிடும் விஜய். 99%. அதனால தான் எவ்வளவு யோசிக்கல. சரி, அவளை புரிஞ்சு கூட்டி வீட்டை தங்க வைக்காது சரியா வரும்னு எனக்கு தோணுது டாக்டர். என்னோட தாத் நிலாவால எனக்கு என் வைஃப்க்கு நடுவில் பிரச்சனை வந்துருமோ அவங்க பயப்படுறாங்க. இல்ல புரியல. இல்ல